ஹாய் டு ஆல். இந்த வீடியோவில் சோஷியல் இஷ்யூஸ் சிவா எழுதின புக்கில் முதியோர்கள் மற்றும் அவர்கள் சார்பான ஸ்கீம்ஸ் பார்க்கலாம். முதியோர்கள் என்பவர் 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர் ஆவர். மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட இந்தியாவில் முதியோர் 2021 அறிக்கையின்படி 2031ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டில் மூத்த குடிமக்களின் எண்ணிக்கை 18.20 ஆக உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கணக்கெடுப்பு யார் எடுத்தது? புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் மூலமாக எடுத்த கணக்கெடுப்பு 2021 எடுத்திருக்காங்க. ஸோ அதில் 2031க்குள்ளே தமிழ்நாட்டில் முதியோர்களின் எண்ணிக்கை 18.20ஆக உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மூத்த குடிமக்களின் எண்ணிக்கை பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோன்னா 10.4 கோடி, அதாவது 8.6% இந்தியாவில் மூத்த குடிமக்கள் இருக்காங்க. அதுவே தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோன்னா 75.10 லட்சம் மக்கள், பர்சன்டேஜில் 10.4% நம்ம தமிழ்நாட்டில் முதியோர்கள் இருக்காங்க. ஸோ சர்வதேச முதியோர் தினம் அக்டோபர் 1 செலிப்ரேட் பண்ணுறாங்க. சர்வதேச முதியோருக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினம் ஜூன் 15. வேர்ல்டு எல்டர் அப்யூஸ் அவேர்னஸ் டே. நெக்ஸ்ட்டு தேசிய முதியோர் கொள்கை 1999, நேஷனல் பாலிசி ஆன் ஓல்டர் பர்சன்ஸ். தமிழ்நாடு மூத்த குடிமக்களுக்கான மாநில கொள்கை 2023. அடுத்தது முதியோர் உதவி எண் பார்த்தோன்னா 14567. ஸோ இது ஓவராலாக முதியோர்களுக்கான கொள்கை, அதுக்கப்புறம் அவங்களுக்கான உதவி எண், அதை பற்றி சொல்லியிருக்காங்க. முதியோர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வருமானம் இல்லாத வறுமை நிலை, அதிகமான சுகாதார செலவுகள், போதிய வீட்டு வசதி இல்லாமை, நோயினால் பாதிப்பு, முதியோர் பராமரிப்பு வசதியின்மை, முதியோர்கள் துன்புறுத்தப்படுதல் மற்றும் சமூக புறக்கணிப்பு, முதியோர்களின் தனிமையால் அதிகரிக்கும் மனநல பாதிப்பு, சொத்து வசதிக்காக கொல்லப்படுதல், போக்குவரத்து வசதி குறைபாடு, இதெல்லாம் நார்மலாகவே நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு நலத்திட்டங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு நலச்சட்டம் 2007 எனாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இச்சட்டப்படி மூத்த குடிமக்களை பாதுகாப்பது அவர்களின் குழந்தைகள் மற்றும் வாரிசுகளோட கடமை. ஸோ இதனால் அவங்களுக்கு பராமரிப்பு தீர்ப்பாயங்களுக்கு மனு அளித்தாங்க முதியோர்கள் அப்படின்னா அவங்க ஒரு மாதத்துக்கு 10,000 வரை ஜீவனாம்சமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜீவனாம்சம் கோரி நம்ம கொடுக்குற விண்ணப்பங்கள் 90 நாட்களுக்குள்ளே தீர்வு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த சட்டத்தில். நெக்ஸ்ட்டு தண்டனை அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ மூத்த குடிமக்களை கைவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 3 மாத சிறை தண்டனை அல்லது 5,000 வரை அபராதம், அப்படி இல்லைன்னா ரெண்டுமே விதிக்கப்படும். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது அப்படியே, அதாவது 3 மாத சிறை தண்டனை கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா 5,000 அபராதம், அப்படி இல்லைன்னா இது ரெண்டுமே சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ இச்சட்டத்தின்படி சமரச அலுவலர் மற்றும் பராமரிப்பு அலுவலர் இதெல்லாம் யார் பார்த்துக்கிறா அப்படின்னு பார்த்தோன்னா மாவட்ட சமூக நல அலுவலர்கள் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு. இச்சட்டம் சிறப்பாக செயல்படுவதை உறுதி செய்யவும் மேற்பார்வை செய்யவும் தலைமை செயலாளர் தலைமையில் மாநில நலக்குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மாவட்ட அளவில் இதுக்கு தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா மாவட்ட ஆட்சியர். ஸோ இந்த சட்டத்துக்கான விதிகள் எப்போ வெளியிட்டிருக்காங்கன்னா டிசம்பர் 31, 2009 இந்த பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டத்திற்கான விதிகள் அமல்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்கீம் ஒருங்கிணைந்த மூத்த குடிமக்களுக்கான திட்டம். இது எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2016 to 17. இது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம். இதுவுமே வாழ்க்கை தரத்தை உயர்த்திட உணவு, தங்குமிடம், மருத்துவ கவனிப்பு, பொழுதுபோக்கு வாய்ப்பு போன்ற அடிப்படை வசதியை வழங்குகிற திட்டம் தான் இது. இதன் கீழ் முதியோர் இல்லங்கள், நடமாடும் மருத்துவ குழு, பிசியோதெரப்பி கிளினிக்கெல்லாம் அமைச்சு கொடுத்துருவாங்க. ஸோ நிதி ஒதுக்கீடு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த திட்டத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் 90%, அது மாதிரி என்ஜிஓஸ் அரசு சாரா நிறுவனங்கள் 10 அப்படிங்கிற ரேஷியோவில் நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்கள்னு பார்த்தோன்னா இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம். இந்த திட்டத்தின் கீழே மாதம் 1,200 ரூபாய் வழங்கப்படுது. ஸோ இதில் மத்திய அரசோட பங்கீடு அப்படின்னு பார்த்தோன்னா ரூபாய் 200, மாநில அரசு ரூபாய் 1000, மொத்தமாக 1,200 வழங்கப்படுது. இதுக்கு தகுதி உடையவர்கள் வயது 60, அதுக்கு மேலே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் முதியோர் ஓய்வூதிய திட்டம். இது தமிழக அரசு செயல்படுத்துகிற திட்டம். இதுலேயுமே மாதந்தோறும் 1,200 ரூபாய் வழங்கப்படுது 60 மற்றும் 60க்கு மேற்பட்ட வயதுடையவர்கள். ஸோ இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா August 15, 1995.
நெக்ஸ்ட்டு மூத்த குடிமக்களுக்கான தேசிய செயல் திட்டம். இது வந்து இந்த செயல் திட்டம் பார்த்தோன்னா 2019 to 25க்கானது. ஸோ இதுலேயுமே வந்துட்டு இதை யார் செயல்படுத்துகிறாங்கன்னா சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் தான் இந்த திட்டத்தை உருவாக்கியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழே வந்து 10 கூறுகள் சொல்லியிருக்காங்க. என்னென்னா நிதி பாதுகாப்பு, சுகாதாரம், ஊட்டச்சத்து, தங்குமிடம், முதியோர் நலன், மூத்த குடிமக்களின் உயிர் மற்றும் உடைமைகளுக்கான பாதுகாப்பு, தலைமுறைகளுக்கிடையே பிணைப்புடன் கூடிய பயனுள்ள ஆக்கப்பூர்வமான முதுமை, முதியோருக்கேற்ற போக்குவரத்து வசதிகள் மற்றும் உகந்த சூழலை உருவாக்குதல், விழிப்புணர்வு மற்றும் திறன் மேம்பாடு, சமுதாயத்தில் முதியோர் சார்ந்த பொருளாதார நடவடிக்கைகள், முதியோர் சேவைகளை ஊக்குவித்தல், ஆராய்ச்சி மற்றும் ஆய்வு, திட்ட மேலாண்மை. ஸோ இந்த 10 செயல் திட்டமும் வந்து மூத்த குடிமக்களுக்காக செயல்படுத்தப்படுது. அதாவது 2019 to 2025க்குள்ளே. நெக்ஸ்ட்டு முதியோர் இல்லங்கள் வந்துட்டு மாநில அரசோட நிதியின் கீழே வந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களாக நடத்தப்படுது. ஒவ்வொரு இல்லங்களிலும் வந்து 40 முதியோர்கள் வந்து தங்கி பயன்பெறுற அளவுக்கு வசதி இருக்குது. ஒரு முதியோருக்கு மாதம் ஒன்றுக்கு 1200 வந்து இந்த திட்டத்தின் கீழே மானியமாக வழங்கப்படுது. நெக்ஸ்ட்டு மூத்த குடிமக்கள் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கான சிறப்பு இல்லங்களை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த வளாகங்கள். ஸோ மூத்த குடிமக்கள் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கான சிறப்பு இல்லங்கள். ஸோ இதுவுமே 2011 to 2012 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து மாநில அரசு 75 NGOs வந்து 25 அப்படிங்கிற பங்கீட்டில் வந்து நிதியுதவி வழங்கப்படுது. ஸோ இந்த வளாகத்தில் பார்த்தோன்னா 25 பெரியவர்கள் 25 குழந்தைகள் வந்து தங்குற அளவுக்கு வசதி இருக்குது. இதில் வந்து உணவு மானியமாக வந்து முதியோருக்கு ரூபாய் 1200, குழந்தைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மாதத்துக்கு ரூபாய் 900 வந்து மானியமாக வழங்கப்படுது உணவுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மூத்த குடிமக்கள் உதவி எண் 14567. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. இது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா April 28, 2021 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு 100% வந்து மத்திய அரசோட நிதி உதவியோடு கொண்டு வரப்பட்ட ஒரு உதவி எண் தான் வந்து மூத்த குடிமக்கள் உதவி எண். ஸோ இதன் மூலம் அளிக்கப்படும் சேவைகள் என்னென்னு பார்த்தோன்னா மீட்பு உதவி, மன ஆலோசனை, முதியோர் இல்லங்கள் பற்றிய தகவல்கள், மூத்த குடிமக்கள் நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்கள், பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு நலச்சட்டம் 2007 குறித்த சட்ட வழிகாட்டுதல்கள், இதெல்லாம் இந்த திட்டத்தின் மூலமாக வந்து இந்த உதவியின் மூலமாக நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாடு மூத்த குடிமக்களுக்கான மாநில கொள்கை. அது வந்து இயர் பார்த்தோன்னா 2023 இந்த மாநில கொள்கையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்துட்டு அம்சங்கள் பார்த்தோன்னா மூத்த குடிமக்களுக்கான மருத்துவ உதவி வழங்குறது, உணவு, ஊட்டச்சத்து, அவங்களுக்கான பாதுகாப்பு, தங்குற வசதி, சட்ட உதவி இதெல்லாம் கிடைக்கிற மாதிரி செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பேரிடர் உதவி, பாகுபாடை தகுவித்தல், சமூக பாதுகாப்பு, தகவல் மையம், தனி அமைப்பு, விழிப்புணர்வு, கண்காணிப்பு குழு இதெல்லாமே இந்த கொள்கையில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிரதான் மந்திரி வயவந்தனா யோஜனா 2017 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு வந்து ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் தான். இதை வந்துட்டு LIC மூலமாக வந்துட்டு இது செயல்படுத்தப்படுது. 60 மற்றும் 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு. இதற்கான காப்பீடு காலம் வந்து 10 ஆண்டுகள், வட்டி விகிதம் வந்து 8%. ஸோ வந்துட்டு இந்த திட்டத்தில் வந்துட்டு குறிப்பிட்ட தொகையை வந்து நம்ம முதலீடு செஞ்சு அதை வந்து அந்த தொகை முதிர்வு பெற்றதை நம்ம ஓய்வூதியமாக வட்டியோட பெற்றுக்கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு வந்து ராஷ்ட்ரிய வயோஸ்ரீ யோஜனா. ஸோ வந்து 2017 தான் இதுவும். ஸோ இதுவுமே வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் முதியவர்களுக்கு உதவி மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கும் திட்டம். இத்திட்டத்தை வந்து தேசிய முதியோர் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஷ்ட்ரிய வயோஸ்ரீ யோஜனாவை தேசிய முதியோர் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பொதுத்துறை நிறுவனமான அலிம்கோ நிறுவனம் மூலம் வந்து அரசு திட்டத்தை செயல்படுத்தி வருது. ஸோ வந்து இந்த திட்டத்தை வந்து அலிம்கோ நிறுவனம் மூலமாக வந்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருது. ஸோ இதர சேவைகள் வந்து ICDS திட்டத்தின் கீழ் சத்துமாவு வழங்கப்படுது முதியோருக்கு. முதியோர் எளிதாக பயணம் மேற்கொள்ள வசதியாக இலவச பயணச்சீட்டு வழங்கப்படுது. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த சோசியல் இஷ்யூஸ் சிவா புக்கில் உள்ள எல்லா மூத்த குடிமக்களுக்கான திட்டங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.